पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम् योगश्चित्तवृत्तिनिरोधः நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது சூத்திரம் யோகச்சித்தவருத்தி நிரோதா. யோகம் என்றால் சமாதி. அந்த சமாதியோட லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தில் இருக்கக்கூடிய விற்த்திகள் எல்லாம் நிரோதமாச்சு அப்படின்னா, நீங்கிச்சு அப்படின்னா, இல்லாம போச்சு அப்படின்னா அதுதான் சமாதியோட லட்சணம். எந்த இடத்துல சித்தத்துல விற்த்திகள் இல்லாம போகுதோ அந்த அவஸ்தைக்கு பேரு சமாதி. இதான் சமாதிக்கு லட்சணம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், சமதாவஸ்தாலாம் பார்த்துருக்கோம். அப்ப எப்ப சமதாவஸ்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தத்துவம் தான் வச்சுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் நான் அப்படின்றது இருக்கு. இதுக்கப்புறம் 2வது நம்மள்ட்ட இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கரணம்னு சொல்றோம். அதை தான் நம்ம இங்க யோக சாஸ்திரத்தை என்ன பண்றோம், சித்தம்னு ஒரு பேர்ல சொல்றோம்.
இப்ப இந்த சித்தமும் இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸும் எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் விஷமமா இருக்கு, ஈக்குவல் இல்லை, அன்ஈக்குவலா இருக்கு. எப்போ இந்த கான்சியஸ்னஸுக்கு ஏத்த மாதிரி இதுவும் ஈக்குவலா ஆச்சோ சமதாவஸ்தா, அதுக்கு தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. அந்த சமாதி அட்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சமமில்லாத இந்த சித்தத்தை சமமாக்கணும்னா என்ன பண்ணணும்? சித்தம் ஏன் சமமா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துல இருக்கிற விற்த்திகள் தான் சமம் இல்லாம பண்ணுது. அப்ப சித்தத்துல இருக்கக்கூடிய விற்த்திகளை எல்லாத்தையும் நம்ம நிரோதம் பண்ணோம் அப்படின்னா இந்த சித்தம் இந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸுக்கு ஈக்குவலா ஆகிவிடும். ஏயா பின்னம் பிரசக்ஷதே மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 3:33-34 சொல்றாரு. இந்த இந்த சித்த விற்த்திகள் எல்லாத்தையும் நிரோதம் பண்ணதுக்கு பிறகு அந்த சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞேயா பின்னம் அப்படின்னா அறிய வேண்டிய அந்த பிரம்மத்துக்கு ஈக்குவலா ஆகிவிடும். அப்ப என்னாச்சு? மனசுக்கு சமாதி என்று பெயர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனசுக்கு சித்தத்துக்கு சமாதி என்று பெயர் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வ சப்த அக்ரகணாத் சம்பிரஜாதோ அபி யோக இத்தியாக்கியாயதே. சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வன்ற சப்தம் போடல, சர்வ விருத்தி நிரோதன் போட்டா என்ன ஆகும்? யோக சித்த சர்வ விருத்தி நிரோதன் நீங்க போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா எதை குறிக்கும் அப்படின்னா அசம்பிரஜாதம் சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியை இண்டிகேட் பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த சூத்திரத்துக்கு பக்கத்திலேயே யோக சித்த சர்வ விருத்தி நிரோத அப்படின்னு போட்டு என்னது, அது என்ன டெபினிஷன்? எல்லா விருத்திகளும் 100% இல்லை என்றால் அதுக்கு பேரு அசம்பிரஜாதம் நிர்விகல்பம் அப்படின்னு பேர். அது பேர் சமாதி. ஆனா இங்க சூத்திரத்துக்காரர் என்ன பண்ணிருக்காரு? பதஞ்சலி சர்வன்ற சப்தத்தை போடல. அப்ப சர்வ சப்தத்தை போடல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விருத்தி இருந்தாலும் கூட அது சமாதி. ஒரு விருத்தி இருக்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய சம்பிரஜாதம் எல்லாமே ஒரு விருத்தியோடு இருக்கக்கூடியது சொல்லியாச்சு. அப்ப சம்பிரஜாத சமாதியில விருத்தி இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா அந்த எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா தியேய வஸ்து மாத்திரம் சகுனமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சம்பிரஜாத சமாதி எல்லாமே சகுன ஈஸ்வரனிடத்துல உண்டாக கூடியது. நான் கிருஷ்ண ரூபத்தை எடுத்துட்டு போலாம், இல்ல வந்து ராமராமன் நாம ஜபத்தை எடுத்துட்டு போலாம். எந்த இடத்துல அந்த ரூபம் மட்டும் மிச்சம் இருக்கோ, எந்த இடத்துல அந்த நாமம் மட்டும் மிச்சம் இருக்கோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சவிகல்ப சமாதி அப்படின்னு பேரு. இதே நான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை எடுத்துக்கிட்டு போறேன், கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் எடுத்துக்கிட்டு போகும்போது அதுக்கு நாமமும் இல்லை ரூபமும் இல்லை. அப்ப அதுல போய் நான் சமாதி ஆகும்போது அங்க என்ன கிடைக்கும்? அங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பேர் அசம்பிரஜாத சமாதி, நிர்விகல்ப சமாதி. அப்ப எங்கெல்லாம் ஒரு பின் பாயிண்ட் ஒரு தாட்டுல போய் நயமாகிறோமோ அதெல்லாம் விற்பி நிரோதம். 99% விற்பி நிரோதம் ஆயிடுச்சு. 1% ஒரு விற்பி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கு. அப்ப அதுவும் கூட சமாதியான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதுவும் சமாதி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ விற்பி நிரோதம்னு சூத்திரத்துல சொல்லல. சர்வ விற்பி நிரோதம்னு சொல்லியிருந்தா என்ன ஆகும்? வெறும் நிர்விகல்ப சமாதியை மட்டும்தான் இண்டிகேட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த சர்வ சப்தத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நிர்விகல்ப சமாதியும் இண்டிகேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதியையும் இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். சம்பிரஜாத சமாதின்ற சவிகல்ப சமாதியும் இண்டிகேட் ஆகும், அசம்பிரஜாதம் சொல்ற நிர்விகல்ப சமாதியும் இண்டிகேட் பண்ணலாம். அதுதான் இங்க ஆச்சாரியார் சர்வ சப்த அக்ரகணாத், சர்வ என்ற சப்தம் சொல்லப்படாததால் கிரகிக்கப்படாததால் சம்பிரஜாத சமாதியும் கூட விற்பி, ஒரு விற்பி இருக்கக்கூடிய சம்பிரஜா சமாதின்னு சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதியும் கூட யோகம் இது ஆக்கியாயதே, யோகம் என்றே சொல்லப்படுகிறது. ஆயிடுச்சு. இது வரைக்கும் நேற்று பார்த்தாச்சு. நம்ம நேற்று நிறைய பார்த்துருக்கோம். சவிகல்ப சமாதிகள் எத்தனை வெரைட்டி? சம்பிரஜா சமாதி 6 வெரைட்டி. சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. 7வது சமாதிக்கு என்ன பேரு? ஜட சமாதி, பிரகிருதி லயம். அதுக்கப்புறம் 8வது சமாதிக்கு என்ன பேரு? நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதி.
மொத்த சமாதி எத்தனை வெரைட்டின்னு யாராவது கேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சமாதிகள் எத்தனை வெரைட்டி? 8 வெரைட்டி. 8 வெரைட்டி. அதுல 6 சமாதி. என்ன பேரு 6 சமாதிக்கு? சவிகல்ப சமாதிகள், இல்லைன்னா சம்பிரஜாத சமாதிகள்னு பேர் முதல் 6. அதுக்கப்புறம் 2வது 6க்கு அப்புறம் 7வது வர்றது பிரகிருதி லயம், சூன்யம்னு பேர். இதைதான் பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை அட்டைன் பண்ணிட்டு தான் சூன்யம், சர்வம் சூன்யம் சூன்யம் சூன்யம்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போனீங்க அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கிறது. அங்க வந்து வேற லோக்கம் இல்லை, வேற ஒண்ணும் இருக்காது. அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதி. அறியறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அங்க தான் தானா நிற்கிறது அப்படின்னு பேர். அப்ப சமாதிகள் 8 விதம். பிரதானமா சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்? 2 விதம், சவிகல்பம் நிர்விகல்பம், சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம் அப்படின்னு 2 வெரைட்டி. அது இல்லாம இந்த ஜட சமாதின்னு சொல்றமே பிரகிருதி லயம், அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சாதகர்கள் நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. பிரகிருதி லயம்ன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பேச போறோம் அதை பத்தி. அப்ப அதனால சமாதி வந்து ஜட சமாதி நம்ம அடைய வேண்டிய யோக்கியமானது இல்லை. சம்பிரஜா சமாதியும் அசம்பிரஜா சமாதியும் அடையணும். சம்பிரஜாத சமாதி அடையிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சவிகல்ப சமாதி 6 இருக்கு. இந்த 6மே வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும். இதுக்காக தான் பக்தி சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கீதால வந்து சொல்லுவாரு, யோக யுக்தேன பக்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். யோக யுக்தேன புக்தியான என்ன அர்த்தம்? மையேவ மன ஆதத்ஸ்வ மதிபுத்தி நிவேஷய. 12ல 8வது ஸ்லோகம், 12வது அத்தியாயத்துல பகவத்கீதையில. அதே மாதிரி மையர்ப்பித மனோபுத்தி அப்படிலாம் நிறைய சப்தங்கள் 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் பகவத்கீதையில யோகத்தோடு சேர்ந்து 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 என்னிடத்திலேயே புத்தியை வந்து அர்ப்பணம் பண்ணு. அர்ப்பணிச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த சமாதிகள் எல்லாம் சவிகல்பத்துல இருக்கிற 6 சமாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ப்ராக்ரஸ் நடக்கும். இந்த நம்ம சொல்றோம்ல இதுல பாகவதத்துல இருக்கக்கூடிய லீலைகள், ஈஸ்வரனோட லீலைகள்லாம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்மீடியட்டா மனசுல வந்துருங்க. கதைகளுக்காக சொல்லப்படவில்லை. அந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தியை நினைச்சு அந்த பாவிக்க 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 குணத்தியானம் அப்படின்னு அதுக்கு பேரு. ஈஸ்வரனோட குணங்களை வந்து பாத்தீங்கன்னா கருணா, அப்புறம் பிரேமம், இது மாதிரியான குணங்களை நினைச்சு அது மையமா ஆனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விசார சமாபத்தின்னு ஒரு அற்புதமான ஒரு சமாதி கிடைக்கும். எல்லா கதைகளும் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டுட்டு கையை தட்டிட்டு போறதுக்காக சொல்லப்பட்டது இல்லை, சமாதி அபியாசத்துக்காக தான் இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல முக்கியமா கல்யாண குணங்களை வச்சு அதிகமான சொல்லப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாமே எதுக்குன்னா தியானத்துக்கு. திருவிளையாடல் புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமா சிவபெருமான பத்தின ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இதுக்காக தான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியறது இல்லை. நம்ம பாட்டுக்கு கதை கேட்டுட்டு பக்தி பண்றோம் அப்படின்னு. ஆக்சுவலா பக்தி ஸ்தூல பக்தியை வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தை கொடுக்கும். ஸ்தூல பக்தி என்ன பண்ணும்? புண்ணியத்தை கொடுக்கும். கோயிலுக்கு போவீங்க, எல்லாத்துக்கும் பண்ணுவீங்க, நானும் பக்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன், ரொம்ப நல்ல பக்தன் செய்ய அப்படின்னு உள்ள போக மாட்டோம். பக்தினாவே என்ன அர்த்தம்? யோக யுக்தேன பக்தியா, திரும்ப திரும்ப மனசுல கொண்டு வரணும். யோகத்தோடு சேர்ந்த பக்தி தான் உங்களுக்கு வந்து எங்க சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோகங்களுக்கு கொண்டு போகும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பாஷ்யத்துல அடுத்த லெவல் வருது. சித்தம் ஹி பிரக்யா பிரவிற்த்தி ஸ்திதி சீலத்வாத் திரிகுணம். இந்த சித்தம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த கரணம். பொதுவா நம்ம சொல்றது உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சாஸ்திரத்துல என்ன பண்றோம், புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம், இந்த 4த்துக்கும் ஒரே பேர் சொல்ல போறோம், சித்தம். இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களை உடையது. சித்தம் திரிகுணாத்மகம். சித்தம் சொல்லக்கூடியது 3 குணங்களை உடையது. என்ன 3 குணம்? சித்தம் ஹி பிரக்யா பிரவிற்த்தி ஸ்திதி சீலத்வாத் திரிகுணம். பிரக்யான்றது வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணம், பிரவிற்த்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம், ஸ்திதின்றது வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல நான் சுகமா தூங்கினேன் இருந்துச்சா, நான் சுகமா தூங்கினேன் தூக்கத்துல,
காலையில எந்திரிச்சோன்னு சொல்றோம். வேறு ஒன்றையும் அறியவில்லை. ஆயிடுச்சா? இந்த நான் சுகமா தூங்கணுன்றதுதான் பியூர் கான்சியஸ்னஸ். நம்ம அதை தான் போய் நிக்கணும். நான் அங்க வேற எதுவும் இல்லை. அந்த நானுக்கு பக்கத்துல இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் தெரியவில்லைன்னு நம்ம என்ன அனுபவம் பண்றோமோ அதுக்கு பேரு தான் அவித்யா. அதுக்கு பேரு தான் பிரகிருதி. அதுக்கு பேரு தான் மூல பிரகிருதி. அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா மாயா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட அது வந்து யாருக்கும் ஒண்ணும் தெரியல. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தமா வேக்கப் ஆகும் போது பரிணமிக்குது. அந்த அவித்யா தான் சித்தமாக பரிணமிக்கின்றது. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், மாயானா என்ன பண்ண, என் மனசுதான் மாயா. மாயா எது? மனசுதான் மாயா. மனசு வந்து பாத்தீங்கன்னா மாயையும் வேற இல்லை. மாயை வந்து தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு தெரியுது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தெரியாத, கண்ணுக்கு தெரியாத மாயா பிரகிருதின்னு பேர். இந்த சாஸ்திரத்துல நம்ம என்ன பண்ண போறோம், சாங்கியத்திலையும் யோகத்திலையும் அதுக்கு பேரு பிரகிருதி, மூல பிரகிருதி, பிரகிருதின்னு சொல்ல போறோம். பிரதானம்னு சொல்ல போறோம். இந்த பிரகிருதி பிரதானம் கண்ணுக்கு தெரியல, தூக்கத்துல இருக்கு, ஒன்னும் தெரியலன்னு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகும் போது புத்தியா, மனசா, சித்தமா, அகங்காரமா பரிணமிக்குது. அப்போ இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரதானம் என்ன குணங்கள் அப்படின்னா, 3 குணங்களை உடையது பிரதானம்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மாயா. அப்ப காரணத்துல இருக்கிறது எல்லாமே காரியத்துல வரும். விதையில என்ன இருக்கோ அதுதான் செடியில வரும். அப்ப அந்த விதையில இருக்கக்கூடிய 3 குணங்கள், பிரகிருதியில இருக்கக்கூடிய 3 குணங்கள் அதோட காரியமா பரிணமிக்கின்ற இந்த சித்தத்திலும் இருக்கும். என்ன குணங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 குணங்கள். பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் எழுதிங்க. இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு அதை பத்தி தான் சொன்னேன். பகவத்கீதையில இதை பத்தின டீட்டெயிலா நீங்க இந்த 3 குணங்களை யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதையில 14வது சாப்டருக்கு பேரே குணத்திரய விபாக யோகம். அந்த 14வது சாப்டருக்கு பேரு 3 குணங்களையும் பிரிச்சு அறியறத பத்தி தான் அங்க சொல்லியிருக்கு. அந்த 14வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 22வது ஸ்லோகம், 14:22 பகவத்கீதையில ரொம்ப கிளியரா சொல்லுது. பிரகாஷம் ச பிரவருத்திம் ச பிரகாஷம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நச்ச நிவர்த்தானி காங்க்ஷதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது. அதுல முதல் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது. பிரகாசம், சத்துவ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பிரகாசிக்கும். ஞானம் அப்படின்னு பேரு. எந்த ஞானம் நமக்கு உண்டானாலும் இந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும், எறும்புக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தெரியுது இல்ல, எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் தெரியுது. செடிக்கு தெரியுது. செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பக்கத்துல போனேன்னா செடிக்கோ மரத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் அந்த சத்துவ குணம் என்னவா இருக்கு அப்படின்னா ஞானமா இருக்கு. எந்த ஞானமா இருந்தாலும், ஒரு ஞானமா இருந்தாலும், எனக்கு ஸ்மெல் தெரியுது, அது ஒரு ஞானம். ஏதோ சப்தம் கேட்குது, ஞானம். அப்ப இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா எந்த ஞானம் வந்து உங்களுக்கு உண்டானாலும் அதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம். சத்துவகுணம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா லைட் என்ன பண்ணும், பிரகாசிக்கும். பிரகாசத்தினால என்ன கிடைக்கும், ஞானம் உண்டாகும். அப்ப என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா கரெக்டா வந்து எடுத்து போட்டுக்கணும், பிரகாசத்தை உண்டு பண்ணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்திம் ச, ரஜோகுணம் அப்படின்றது பிரவிற்த்தி. ரஜோகுணம் என்ன பண்ணும், பிரவிற்த்தியை உண்டு பண்ணும். பிரவிற்த்தின்னு என்னது, எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ, எந்த சின்ன ஆக்ஷன் இருந்தாலும், கண்ணு எமைக்கிறன்ல அது ஆக்ஷன் தானே, சுவாசிக்கிறன்ல ஆக்ஷன் தானே, மெட்டபாலிசம் உள்ளுக்குள்ளார நம்ம பாடிக்குள்ளார மெட்டபாலிசம் சதா நடந்துகிட்டே இருக்கா, அது ஆக்ஷன் தானே. ஒரு அணுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் வந்து ஆக்ஷன்ல இருக்கா. அப்ப இது எந்த ஆக்ஷன் எங்க நடந்தாலும் அதுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம். அப்ப ரஜோகுணத்தோட தன்மை பிரவிற்த்தி.
தமோ குணம். தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும் போது ஒண்ணும் தெரியலன்னு சொல்றமே, தமோ குண பிரதானம். தூக்கம் வந்து எப்படிப்பட்டது? தமோ குணம் அதிகமா இருக்கிறதுனால தான் நமக்கு தூக்கம் வருது. அந்த தூக்கத்துல ஒண்ணும் தெரியலன்னு சொல்றமே, அந்த ஒண்ணும் தெரியல அப்படின்றது தமோ குணம். அப்ப இப்போ நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சாமி சொல்றது சரியா புரியலையே, அப்ப என்ன அர்த்தம்? தமோ குணம். எனக்கு அது தெரியலையே, தமோ குணம். இது தெரியலையே, தமோ குணம். எங்கெல்லாம் எனக்கு இது தெரியல தெரியல தெரியலன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் தமோ குணம் இருக்கு. எங்கெல்லாம் எனக்கு தெரியுது புரியுது அப்படின்னு சொல்றீங்களோ, ஒரு எம்மமா இருந்தாலும் அது சத்துவ குணம். எங்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் சம்பவிக்குதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோ குணம். இந்த 3 ஸ்லோகம் வந்து இந்த 22வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்துருங்க. இந்த இடத்துல என்ன ஸ்லோகம் இருக்கு பாஷ்யத்துல? பிரக்யா பிரவிற்த்தி ஸ்திதி. பிரக்யா அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரக்யான்னு பிரிக்கும். பிரகிருஷ்ட ரூபேன கியா அவபோதனே அப்படின்னு ஒரு தாத்து. கியா கியான்றதுக்கு அர்த்தம் நாலேஜுக்கு பேரு கியாத்தின்னு பேரு. பிரக்யா அப்படின்னா நல்ல முறையில பிரகாசிக்கிறது, ஞானம் உண்டாகிறதுக்கு பேர் தான் பிரக்யான்னு பேர். நம்ம சொன்ன பிரகாசம் சொன்னோம்ல, பிரகாசத்துக்கு வேற ஒரு சப்தம் தான் பிரக்யா. சத்துவகுணம் பிரக்யான்னு சொல்லக்கூடிய பிரகாசம், நாலேஜ். எந்த நாலேஜ் வேணும் எடுத்துங்க, எதை வேணாலும் எடுத்துங்க. உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் உண்டாகக்கூடிய நாலேஜ் இந்த பிரக்யா, சத்துவகுணம். அதுக்கப்புறம் பிரவிற்த்தி. அங்கேயும் பிரவிற்த்தி தான் சொன்னோம், கீதாலையும் பிரவிற்த்தி தான் இருக்கு, இங்கேயும் பிரவிற்த்தி தான் இருக்கு. பிரவிற்த்தினா என்ன அர்த்தம்? ஈடுபடுதல், கிரியா, ஆக்ஷன் பண்றது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்திதி. ஸ்திதினா என்ன அர்த்தம்? மோகம்னு அங்க சொன்னோம். மோகம்னா இருட்டு. இருட்டு நடந்துச்சுன்னா, இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு எல்லாம் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையும் ஜென்ரேட்டர் இருக்கு, இப்போ எல்லா இடத்துலையும் யூபிஎஸ் இருக்கு, எல்லா வீட்லையும் யூபிஎஸ் வச்சிருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம், 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டில் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம். யுத்தம்னு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டினா, யாரும் எந்திரிக்காதீங்க, அப்படியே இருங்க, எல்லாரும் இருந்த இடத்துல அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில எல்லாம் அனுபவம் தானே நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையாவது பண்ணணும்னா என்ன ஆகும்? மோதிப்போம், எங்கேயாவது போய் மோதிப்போம், ஏதாவது கீழே கொட்டிடுவோம், ஏதாவது உடச்சிருவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? லைட்டு வர வரைக்கும் 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருப்போம். அப்ப என்ன ஸ்திதி? இருட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தூக்கத்துல இருட்டு ஆயிடுதா? அப்ப தூக்கத்துல ஆக்ஷன் ஏதாவது இருக்கா? அந்த இடத்துல டீப் ஸ்லீப்ல ஆக்ஷன் ஏதாவது இருக்கா? இல்லை. ஏன் ஆக்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல முழுசா தமோ குணம் இருக்கு. அப்ப தமோ குணம் இருந்துச்சுனாவே மோகம் உண்டாகும். மோகம்னா என்னது? எது எது என்னென்ன இருக்கு, ஆப்போசிட்ல இருக்குன்னு தெரியாது, விவேகம் இல்லாம போயிடும். தமோ குணம் என்ன பண்ணும்? மோகத்தை உண்டு செய்யும். மோகம்னா என்ன அர்த்தம்? விவேகம் இல்லாம போயிடும். என் எதிர்க்க என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திதி. ஸ்திதின்றதுக்கு அர்த்தம் ஒரு ஒரு நிலையில இருக்கிறது, ஆக்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் ஸ்திதி. அசையாம இருக்கிறதுக்கு பேரு ஸ்திதி. அப்ப தமோ குணம் வந்து என்ன பண்ணும்? முதல்ல கண்ணை மறைக்கும். கண்ணை மறைச்சு என்ன பண்ணும்? விபரீதமா காட்டும், விவேகம் இல்லாம போகும். விவேகம் இல்லாம போறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? இருந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாம ஆக்ஷன் இல்லாம போயிடுவோம். அப்ப எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாம ஒரு ஜீவன் இருக்கானோ அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? இந்த தமோ குணம் இருக்கும். தமோ குணத்திலையும் என்ன இருக்காது? ஆக்ஷன் இருக்காது. சத்துவ குணத்திலையும் ஆக்ஷன் இருக்காது. பூரண பிரகாசம். பூரண பிரகாசம். நம்ம கண்ணை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல கார்ல வந்து ராத்திரியில போயிட்டு இருக்கோம், முன்னாடி வரவன் வந்து பீம் லைட்டை போட்டு வந்தானா என்ன ஆகும்? லாரிக்காரன் நமக்கு ரெகுலரா எப்பவும் நடக்கிறது எல்லாத்துக்கும், பாரு என்ன லைட்டை போட்டு வரான் பாரு, கார் ஓட்டவே முடியாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ என்னடா இது எதுக்கு வருது? பிரகாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால ஆக்ஷன் பண்ண முடியாது. ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு போயா நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்ட்டு, என்ன இருக்குன்னு தெரியாது. ஃபுல் பிரகாசம் கிடைச்சாலும் ஆக்ஷன் நின்று போயிடும். ஃபுல்லா வந்து டார்க்கா இருந்தாலும் ஐயோ கண்ணுக்கே தெரியல ஒண்ணுமே அப்படின்னு ஆக்ஷன் நின்று போயிடும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா,
சத்துவ குணத்திலையும் ஆக்ஷன் இல்லை, தமோ குணத்திலையும் ஆக்ஷன் இல்லை. நல்ல ரொம்ப ஸ்லம் ஏரியா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்னது அழுக்கா இருப்பான், அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான், செயலே பண்ண மாட்டான், ஆக்ஷனே போக மாட்டாங்க. ரமணாசிரம் பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு, இப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷனே பண்ண மாட்டார், அழுக்கா இருப்பாங்க. குளிக்க மாட்டான், ப்ரஷ் பண்ண மாட்டான், எந்த அழுக்கான துணியை போட்டிருப்பான், ஒரு மாசம் 2 மாசமா ஒரே துணியை போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவான், சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்தே கிடப்பான், ஆக்ஷனே பண்ண மாட்டான், வேலைக்கே போக மாட்டாங்க. எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு. அப்ப அது மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி பெரிய ஞானி புருஷர் எப்படி இருப்பார், அவரும் அப்படியே தான் இருப்பார். ரமணரையும் பூண்டி மகான் அப்படின்னு இங்க ஒருத்தர் இருந்தார். இங்கேயாவது திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா பூண்டி மகானோட இதுக்கு வந்து போயிட்டு வாங்க, அனுகிரகம் கிடைக்கும். பூண்டி மகான் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுக்கா இருப்பார், எதையும் கையை வாஷ் பண்ண மாட்டார். யோகி இருக்கும் போது அப்படிதான் இருந்தார். விசிறி சுவாமியார் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தார். ஒருத்தன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தினால அவன் அழுக்கா எதையும் பண்ணாம அப்படி இருந்தான். ஒரு ஞானி புருஷர் என்னவா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணம் 100% சத்துவ குணமா இருந்ததுனால எந்த ஆக்ஷனும் பண்ணாம இருந்த இடத்துலயே ரமணர் அப்படியே இருப்பார், ஆக்ஷனே இருக்காது. அப்ப ரெண்டுலயும் ஆக்ஷன் இருக்காது. ஆனா ஒண்ணுத்துல ஞானம் இருக்கும், ஒண்ணுத்துல மோகம் இருக்கும். இருட்டு வந்து பாத்தீங்கன்னா மோகம், இது வந்து சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம், ஞானம். அப்ப பூரண ஞானத்திலயும் ஆக்ஷன் இல்லை, பூரண அஜானத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லை. அப்ப ரஜோகுணம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மள ஆக்ஷன் பண்றோமா, சாங்கிய காரிக்கா படிச்சிருக்கோம். ஊர்துவம் சத்துவம், மேல தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்துல இருக்காங்க, ஆனந்தமா இருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம், இது தமோ குணம், கீழே இருக்க ஜீவராசிகள் அஜானத்துல இருக்கு, தான் யாருன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. இந்த மத்தியத்துல இருக்கக்கூடிய இந்த நடுவுல இருக்கிற மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா மனுஷலோகம் ரஜோ பிரதானம். அதனால்தான் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சதா ரஜோகுணத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கான். அதனால்தான் சொல்லுது. அப்ப பிரக்யா பிரவிற்த்தி ஸ்திதி ஷீலத்வாத் அப்படின்னா ஷீலம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா தன்மைன்னு அர்த்தம். ஷீலம்ன்றதுக்கு அர்த்தம் அவர் ஒழுக்க ஷீலர்னு நம்ம சொல்றோம். அனுஷ்டானம் பண்றதுக்கு பேர் வந்து ஆக்ஷனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷீலம்னு பேர். அவர் நல்ல நல்ல ஷீலம், தர்மஷீலர் அப்படின்றோம், ஒழுக்க ஷீலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. அப்ப தர்மஷீலர்னா என்ன அர்த்தம், தர்மத்தை பண்றவர் அப்படின்னு அர்த்தம். ஷீலத்வாத் அப்படின்னா அந்த தன்மை இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த சித்தம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள் இருக்கு. பிரக்யாசீலம், பிரவிற்த்திசீலம், அப்புறம் ஸ்திதிசீலம் அப்படின்னு 3 குணங்களை உள்ளடக்கியது திரிகுணம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கா வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கணும். சாங்கிய காரிக்கால 12வது எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 13 போட்டுங்க, 12, 13 2 சாங்கிய காரிக்கால 12, 13 போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த சாங்கிய காரிக்கால என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது ஸ்லோகம் ரொம்ப கிளியரா இருக்கு. சத்வம் லகு பிரகாசகம், சத்வம் லகு பிரகாசகம். சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு என்ன ஒரு பியூட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பாடி வந்து ஃபீலே ஆகாது. மனசு கனமா இருக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சில சமயம் சொல்லுவோம் மனசு ரொம்ப வெயிட்டா ஹெவியா ஃபீல் ஆகும், சில சமயம் பாடி ஃபீல் ஆகும். எவ்வளவு குண்டா இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, 70 கிலோ 80 கிலோ இருக்கீங்க அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஃபீல் ஆகுதா. நான் அதான் சொல்லுவேன், எவ்வளவு வெயிட் எவ்வளவு இருக்கோன்றதெல்லாம் முக்கியமே இல்லை, உங்களுக்கு ஃபீல் ஆகுதா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 44 கிலோ இருக்கேன். இப்போ 44 கிலோ இருக்க அப்படின்னா சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தமோ குணம் போகும்போது பாடி வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். 44 கிலோ ஒரு வெயிட் ஆகும், யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும், பஞ்சு மாதிரி இருக்கணும் இல்ல. ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹெவியா ஃபீல் பண்ணும். அப்ப தமோ குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மனசு எப்போவாவது ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அங்க தமோ குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சத்துவ குணம் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கிறதே தெரியாது, பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபீலே ஆகாது சத்துவ குணம் போயிட்டு இருக்கு அப்படின்னா. இப்ப எனக்கு நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பாடியே ரொம்ப நாளா ஃபீலே ஆகாது, பாடி இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ இதா இருக்கும். வெயிட்லெஸ் சுவாமி, வெயிட்லெஸ். 80 கிலோ இருந்தாலும் கூட சத்துவ குணம் போறவங்களுக்கு பாடி ஃபீல் ஆகாது. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் வராது, ஹெவினஸ் ஃபீல் ஆகாது, சத்துவ குணம். அப்ப காரிக்கா வந்து 13வது காரிக்கா சாங்கிய காரிக்கால சொல்லுது சத்துவம் லகு
லகுனா வெயிட்லெஸ், சத்துவகுணம் ஏற்படுது வெயிட்லெஸ். பிரகாசகம் சொல்லிடுச்சு. பிரகாசகம் என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சொன்ன லட்சணம் தான். பிரக்யான்றதுக்கு தான் பிரகாசம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இஷ்டம் உபஸ்டம்பகம் சலஞ்ச ரஜக. ரஜோகுணம் எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்டம் ஆசை வருதா, ஆசை வருது அப்ப ரஜோகுணம். கோவம் வருது அப்ப ரஜோகுணம். காம குரோத லோப மோகம் மத மாத்சரியம் இதெல்லாம் எனக்கு உள்ள உண்டாகுது இல்ல. அப்போ இந்த காமமும் குரோதமும் பாத்தீங்கன்னா கீதால சொல்லியிருக்கு. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். 3:37 3:37 பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தை சொல்லுது. காம குரோதம் இந்த ரெண்டும் எங்க உண்டாகுதோ. காமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு ஆசை வருது, தண்ணி குடிச்சா நல்லா இருக்கு. இப்போ ஆசை தானே, தண்ணி குடிக்கணும்னு ஒரு ஆசை. சின்னது தானே, ஆமா ஆசைதான், அதுவும் ஆசைதான். எடுத்து குடிச்சிட்டேன் தண்ணியில. அப்ப காமம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்குதா? தண்ணி குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு, எடுத்து தண்ணி குடிச்சிட்டேன், ஆக்ஷன் பண்ணியாச்சு. குரோதம் பண்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொசு பாத்தீங்கன்னா லைட்டா கடிக்குது, கொசு அப்படின்னு அடிச்சு விட்டேன், அப்போ ஒரு கர்மம் நடந்து போச்சு. அப்ப காமமும் குரோதமும் எதோட காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணத்தோடு. அல்பமான காமம் இருந்தாலும், காமம்னா ஆசை, அல்பமான ஆசை இருந்தாலும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கணும், பிரம்மலோகத்துக்கு போகணும், ஈஸ்வரன் அடையணும்னு இருந்தாலும் அதுவும் காமம் தான். அப்ப நமக்கெல்லாம் என்ன காமம் வந்திருக்கு? யோகியாகணும், ஞானியாகணும், அதுவும் ஒரு காமம் தான். அப்ப இந்த காமம் இருக்குன்னாவே அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம அடையல, அதனால காமம் இருக்கு. ரஜோகுணத்தோட காரியம். அந்த இஷ்டம் பேர், இஷ்டம்னா ராகம். ராகம் அவஷ்டம்பகம் சலஞ்ச ரஜக. அவஷ்டம்பகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியத்துல பிரவருத்தி பண்றது. ரஜம் சலிச்சுக்கிட்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா குவைட்டா உட்காருங்க அப்படின்னா உட்கார முடியல. ஏன் உட்கார முடியலன்னா ரஜோகுணம், மனசு ஆடிக்கிட்டே இருக்கு. உடம்பு ஆடுது, உடம்பு ஆடலன்னா மனசு ஆடிக்கிட்டே இருக்கு. ஆடிக்கிட்டே இருக்கிறது சலம் தான் பாத்தீங்கன்னா ரஜோகுணம், சலனத்தோட அப்படின்னு பாத்தீங்கன்னா 13வது காரிக்கா சொல்லு. இதுக்கப்புறம் தமோ குணம் எப்படி சுவாமினா குரு வரணகமேவ தமஹ. குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? குருனா 2 அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா சம்ஸ்கிருதத்துல குருன்ற சப்தம் இருக்கு, ரொம்ப ஸ்பெஷல். குருன்னா நம்ம குருநாதரை குருன்னு சொல்றோம். அதே நேரத்தில் குருன்றதுக்கு அர்த்தம் ஹெவினஸ்க்கு பேர் குருத்தன்மைன்னு பேர், ஹெவினஸ். தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெவினஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் வரணகம், ஆபரணம்னு சொல்றோம், மூடுதல். நம்மளுடைய விவேக புத்தியை பாத்தீங்கன்னா மூடி மறைக்கிறது எதுவோ அது தமோ குணம். இதுதாங்க. யாராவது ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவத்கீதை படிக்கும் போது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிக்க போறோம். ஆயிடுச்சா? அப்ப காரிக்காலையும் சொல்லியிருக்கு, இதுலயும் சொல்லியிருக்கு. இதைதான் பாத்தீங்கன்னா கிளியரா இங்க சொல்லியிருக்கு. சித்தம் ஹி. அந்த ஹீனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சொல்ற, டீக்காக்காரங்க சொல்றாங்க ஹி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். ஹீன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமாக. சித்தம் நிச்சயமாக, பிரக்யா பிரவிற்த்தி ஸ்திதி சீலத்வாத் திரிகுணம். சித்தம் நிச்சயமாக, பிரக்யான்னு சொல்லக்கூடிய பிரகாசம் சத்துவகுணம், பிரவிற்த்தின்னு சொல்லக்கூடிய ரஜோகுணம் செயல்படுதல் ஆக்ஷன், அப்புறம் ஸ்திதின்னு சொல்லக்கூடியது எதுவும் செய்யாம செயல் புரியாம ஆக்ஷன் இல்லாம இருக்கிறது மோகம், அது தமோ குணம். இந்த விதமான தன்மைகளை உடையதாக, சீலத்துவாத்னா தன்மைகளை உடையதாக 3 குணங்களை உடையது சித்தம். ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது டெவலப் பண்ணலாம். பிரக்யாரூபம் ஹி சித்த சத்துவம் ரஜஸ்தமோபியாம் சம்சிருஷ்டம் ஐஸ்வர்ய விஷய பிரியம் பவதி. ரொம்ப அற்புதமா நம்ம எத்தனை சித்தத்தை பாத்தீங்கன்னா எத்தனை பூமியா பிரிச்சிருக்கோம், ஒவ்வொன்றா குணத்தை வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோம். சித்தம் பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி சொல்லியிருக்கோம்? மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 3 குணங்களை வச்சுக்கிட்டு சித்தம் 5 நிலைகளாக 5 ஸ்டேஜ்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இத ஒவ்வொன்றுத்தையும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார்.
இந்த இந்த 2வது லைன் இப்ப நான் படிச்ச லைன் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த பூமிய சொல்றது இல்ல க்ஷிப்த பூமி. க்ஷிப்த பூமி எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம ஆர்டர் படி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொன்ன ஆர்டர் படி க்ஷிப்தம் மூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம். முதல்ல என்ன பண்ணணும்? க்ஷிப்த பூமி. க்ஷிப்த பூமி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா பிரக்யாரூபம் ஹி சித்த சத்வம். இந்த சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதனால சித்தம் செய்யப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம். யாரோட காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோட காரியம். திரிகுணத்தோட காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் தான் இந்த சித்தத்தோட மெட்டீரியல் காசு. சித்தம் எதனால செய்யப்பட்டது? சத்துவகுணத்தினால் செய்யப்பட்டது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரக்யாரூபம் ஹி சித்த சத்துவம். சித்தம் பிரக்யாரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஃபார்ம், சித்தத்தோட ஃபார்ம் வந்து சத்துவகுணம். சித்தத்தோட ஃபார்ம் என்னது? சத்துவகுணம் பிரதானம். அது வந்து சித்தம்ன்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா எதனால பண்ணப்பட்டது? சத்துவகுணத்தினால பண்ணப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் தான், பிரக்யாரூபம். அதனால அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா சத்துவகுணமா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் இனிமே நிறைய இடத்துல இதெல்லாம் இந்த டெக்னாலஜிலாம் நீங்க தெரிஞ்சாதான் பாஷ்யங்கள்லாம் படிக்க முடியும். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியலன்னா அர்த்தமே எடுக்க முடியாது. இந்த சித்தத்துக்கு என்ன பேரு அப்படின்னா சித்த சத்துவம் அப்படின்னு பேர். சித்த சத்துவம்னு பேர். நம்ம வேதாந்தத்துல சத்துவ சுத்தி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி எல்லா இடத்தையும் பயன்படுத்துவோம். நிறைய பேருக்கு சத்துவ சுத்தினா என்னன்னு தெரியாது. ஐயோ என்னடா அப்படின்னு. சித்தத்துக்கு பேரு சத்துவம்னு ஒரு பேர் பக்கத்துல எழுதிங்க. சித்தத்துக்கு இன்னொரு பேரு சத்துவம்னே சித்தத்துக்கு பேர் இருக்கு. சத்துவ சுத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா சித்த சுத்தின்னு சொல்லலாம், அந்த கரண சுத்தின்னு சொல்லலாம். ஏன் சத்துவன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் சத்துவ குணத்துல இருந்து செய்யப்பட்டதுனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்துவம்னு பேர். அததான் இங்க ஃபர்ஸ்ட் இது சொல்லுது, கமா போட்டுக்கணும். பிரக்யாரூபம் ஹி சித்த சத்துவம், கமா போட்டு. சித்தமானது பிரக்யாரூபமா சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால அந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்த சத்துவம் என்று பெயர். அப்ப இனிமே எங்கேயாவது சித்த சத்துவம்னு யூஸ் பண்ணும் போது ஸ்பார்க் ஆகணும், ஓ இது சித்தத்துக்கு பேரு அப்படின்னு. சில இடத்துல எங்கேயாவது சத்துவம்னு பயன்படுத்துவோம். சத்துவம்னு பயன்படுத்தும் போது அந்த இடத்துல சத்துவ குணத்தை பேசினா சத்துவ குணம் எடுக்கணும், இல்லைன்னா சத்துவம்னு எடுத்தா சித்தத்தை சொல்லுதுன்னு அர்த்தம். ஏன் சாமி அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ கிளியரா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது எல்லாத்தையும். இந்த மனசு புத்தி சித்தம்லாம் நாலேஜபிள், எல்லாமே நாலேஜ் கேதர் பண்றதுக்கான ஈக்குவலா இருக்கு. அதனால சத்துவ குணம் அந்த இடத்துல இருக்கு. அந்த சித்த சத்துவமானது சில சமயம் என்ன பண்ணு தெரியுங்களா? 3 குணங்கள்ல இந்த சம்சாரம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களோட விபரீத அவஸ்தையை அடையிறது தான் இந்த மொத்த பிரபஞ்சம். மாயா விலாசம் நம்ம சொல்றோம். மாயையோட விளையாட்டு, மாயையோட விஸ்தாரம். மாயை எப்படி இவ்வளவு விஸ்தாரம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல எப்படி இருந்துச்சு இந்த இது கிரியேஷனுக்கு முன்னாடி இந்த மாயா எப்படி இருந்துச்சு அப்படின்னா 33.3333% 3 குணங்களும் இந்த வெரைட்டியில இருந்து ஈக்குவலா இருந்துச்சு. 3 குணங்களும் எப்படி இருந்துச்சு? ஈக்குவலா இருந்துச்சு. 3 குணங்களும் ஒண்ணு அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா கிரியேஷன் நடக்காது. இந்த மொத்த உலகமும் வந்து சம்ஹாரம் அடைஞ்ச பிறகு இந்த 3 குணங்கள் சமநிலையில இருக்கும். சிருஷ்டிக்கு முன்னாடியும் சிருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனதுக்கு பிறகு பிரளய காலத்துக்கு பின்னாடியும் இந்த 3 குணங்களும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இந்த 3 குணங்களுக்கு பேர் தான் அம்பாள். நம்ம வந்து பக்தி சாஸ்திரங்கள்ல எல்லாம் அம்பாளை சொல்றது. அம்பாள் வந்து சுவாமியோட இணைஞ்சு இருப்பா. கிரியேஷன் ஆகும்போது அவ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தன்னை விபரீதமா மாத்துவா இந்த பிரகிருதி மாயா. இது 33ல இருந்து 33.3333333333 போட்டுக்கிட்டே போங்க. அந்த ஒரு 1000 3 போடுங்க, அதுக்கு பக்கத்துல 33.33333 அதுல 1000வது 3 வந்து பாத்தீங்கன்னா லைட்டா 2ன்னு ஆச்சுன்னு வச்சுங்களேன். அது என்ன மத்த பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த 0.1 வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும்.
அப்ப இந்த 3 குணங்களும் மெதுவா 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 சமத்துல இருந்து விஷம அவஸ்தை அடைய ஆரம்பிக்கும். அந்த விஷம அவஸ்தையை பாயிண்டா விஷம அவஸ்தை அடையும் போது இந்த மொத்த கிரியேஷனும் அதுதான். அப்ப அதுல பாத்தீங்கன்னா சித்தம் பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சித்தம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சித்தம் இல்ல, வேரியேஷன் இருக்கு. இந்த 3 குணங்களோட வேரியேஷன் ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்கு. அப்ப அந்த பர்சன் எப்படி இருக்காங்க ஒவ்வொருத்தையா நம்ம டிஃபைன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் சொல்ற, ரஜஸ்தமோபியாம் சம்சிருஷ்டம். இந்த சத்துவ குணமா இருக்கிறது, சத்துவ குணம் இருக்கு சித்தத்துல, அதோட சுபாவம் சத்துவ குணம். அந்த சத்துவ குணம் பாத்தீங்க அப்படின்னா ரஜோ தமோபியாம் சம்சிருஷ்டம். ரஜோகுணம் தமோகுணம் இந்த ரெண்டுத்தோட சேரும் போது என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷய பிரியம் பவதி. ஐஸ்வர்ய விஷய பிரியம் பவதி. ரஜோகுணத்தோடையும் தமோகுணத்தோடையும் இது சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னாகும், ஐஸ்வர்யத்து மேல பிரியம் உண்டாகும். ஐஸ்வர்யத்து மேல பிரியம் உண்டாகும். க்ஷிப்த பூமி பாத்தீங்கன்னா நான் பேஜ் நம்பர் 17 கொடுத்துருக்கேன் பாருங்க. இது பக்கத்துல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன போடணும், 70% ரஜோகுணம். 70% ரஜோகுணமும் தமோகுணம் பாத்தீங்கன்னா 20 குணம் பாத்தீங்கன்னா தமோகுணம் 20%, சத்துவகுணம் 10% ஆயிடுச்சு. 10% மனசு ஆக்சுவல் மனசு என்னது, சத்துவ குணத்தினால ஆனது. அந்த சத்துவ குணத்து கூட பாத்தீங்கன்னா 70% பாத்தீங்கன்னா ரஜோகுணம் சேர்ந்து ஒரு 20% பாத்தீங்கன்னா தமோ குணமும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த க்ஷிப்த பூமியில என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரஜோகுண பிரதானம். ரஜோகுணம் என்ன பண்ணும், ஆக்ஷன், காமம் குரோதம் ஆக்ஷன் பண்ணும், காம குரோதம் பண்ணும், சஞ்சலம் அதிகமா இருக்கும். 70%னா சஞ்சலம் அதிகமா இருக்கும். அதுல என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் 10%, தமோகுணம் 20%, ராஜச குணம் 70% ஆச்சு அப்படின்னா ஐஸ்வர்ய விஷய பிரியம் பவதி. ஐஸ்வர்யத்துல ஆசை உண்டாகும். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறமே, அந்த ஆசைகள் எல்லாம் உண்டாகும். ஐஸ்வர்யத்தில் ஆசையும் விஷயத்தில் பாத்தீங்கன்னா பிரியமும். எனக்கு நல்ல மசால் தோசை கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு நல்ல காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு ஃபலூடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், கொஞ்சோண்டு ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, யாராவது ஒரு ஏசியை மாட்டி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், யாராவது பாத்தீங்க அப்படின்னா கை காலெல்லாம் பிடிச்சி விட்டாங்க நல்லா இருக்கும், உடம்பெல்லாம் ரொம்ப முறிக்குது. அப்போ என்னென்னலாம் ஆசை இருக்குமோ, நல்ல வஸ்திரம் போட்டா நல்லா இருக்கும், புது வஸ்திரம் வாங்கணும், நல்ல வண்டி வாங்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும், இது மாதிரி உங்களுக்குள்ளார விஷயத்துல பிரியம் வருதுனாவே என்ன அர்த்தம், நீங்க க்ஷிப்த பூமியில இருக்கீங்க. சிம்பிள். ஐஸ்வர்யத்தில் ஆசை வருது, பெரிய சொத்து சுகம் எல்லாமே வாங்கணும், தேவன் ஆகணும், அது மாதிரிலாம் இருக்கு. கர்மகாண்டிகள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா க்ஷிப்த பூமி. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தில் ஆசை. எந்த ஐஸ்வர்யத்துல அப்படின்னா பரலோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள்லாம். அதே மாதிரி சாதகர்கள் இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன உண்டோ, சித்திகள் அடையணும் அப்படின்னு ஐஸ்வர்யத்துல ஆசை உண்டா. ஐஸ்வர்யன்றதுக்கு அர்த்தம் சித்திகள் எல்லாம். அதுல ஆசை உண்டாச்சினாலும் கூட அந்த பூமி என்ன பூமின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் சேர்ந்து இருக்கு, சத்துவகுணம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேரு, க்ஷிப்த பூமின்னு பேரு. ரொம்ப தெளிவா எழுதிக்கணும், ஒவ்வொரு பூமியா சொல்றோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ததேவ சித்தம். ததேவன் அடுத்த வார்த்தை இருக்கு. அதே சித்தமானது, சத்துவகுண பிரதானமா இருக்கிற சித்தமானது தமசா அனுவித்தம். தமசா அனுவித்தம் அர்த்தம், தமோ குணம் அதிகமாகும் போது. இந்த தமோ குணம் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், மூட பூமின்னு பேர். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுது. தமஸ் எவ்வளவு இருக்கணும், திரும்ப அப்படியே பாத்தீங்கன்னா போட்டுங்க 70% இல்லைன்னா 75% தமோ குணம். ரஜோகுணம் இருந்த இடத்துல தமோ குணம் வந்துருது 70 இல்லைன்னா 75%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20% 20% பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம். அப்படியே மாத்தி போட்டுங்க. க்ஷிப்தத்துல 70% ரஜோகுணம் இருந்துச்சு,
மூடத்துல வந்து பாத்தீங்கன்னா 70% தமோ குணம் ஆயிடும். க்ஷிப்தத்துல 20% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமா இருந்துச்சு, மூடத்துல 20% ரஜோகுணம் ஆயிடும். சத்துவ குணம் எவ்வளவு இருக்கும்? 10% தான் இருக்கும். ரஜோ இந்த மூட பூமியிலையும் 10% தான் தமோ இது சத்துவ குணம். சில இடத்துல சொல்றாங்கன்னா 5% தான் இருக்கும் சில சமயம். அதுலயே கொஞ்சம் இது இருக்கு. அப்போ இந்த மூட பூமியில வந்து பாத்தீங்கன்னா 10-5% வரைக்கும் தான் சத்துவ குணம் இருக்கும். 20% வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணம் இருக்கும். 70% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் ஆச்சு அப்படின்னா அதான் சொல்லுது. ததேவ அந்த சித்தமே என்ன பண்ணுது? தமசா அனுவித்தம், தமசினால் பீடிக்கப்படும் போது, பீடிக்கிறதுன்னு அர்த்தம் தமசினால ஆக்கிரமிக்கப்படும் போது, அனுவித்தம்ன்றதுக்கு அர்த்தம் சம்பந்தம்னு அர்த்தம். இங்க போன இதுல வந்து சம்ஸ்பிருஷ்டம்னு போட்டிருக்கா, சம்சிருஷ்டம். சம்சிருஷ்டம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் டச் ஆகும் போது, அதிகமாகும் போது, சேரும் போதுன்னு அர்த்தம். அதே சம்சிருஷ்டம்ன்ற வார்த்தை தான் இந்த இடத்துல அனுவித்தம்னு போட்டிருக்கு, சேர்ந்த போது. தமோ குணத்தினால ஆக்கிரமிக்கப்படும் போது, இந்த சித்தம் தமோ குணத்தினால மூடப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அதர்ம. அவ்வளவுதான், அவன் என்ன பண்ணுவான்? அதர்மத்துல பிரவருத்தி பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால்தான் ஸ்லம் ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரமணாசிரமம் இருக்கு பின்பக்கம். மனுஷங்களை சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் பர்சனை சொல்லவே மாட்டோம். அமிர்த பிந்து உபனிஷத்து ரொம்ப கிளியரா ஒரு ஸ்லோகம் சொல்லுது. மனோகி திவிதம் புரோக்தம் சுத்தம் அசுதமேவச்ச. நல்லா தெரிஞ்சுங்க, மனசுதான் சுத்தமான மனசு அசுத்தமான மனசுன்னு 2 வெரைட்டியா பிரிக்கிறோம். ஆள் யாரும் சுத்தம் அசுத்தம் இல்லை. எல்லா ஜீவர்களும் எப்படிப்பட்டவங்க? எல்லாருமே ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. ஜீவன் எல்லாமே நல்லவன் தான், எல்லா ஈஸ்வர சுரூபம், எல்லாமே பிரம்மஸ்வரூபம். எந்த ஒரு பர்சனையும் வந்து பாத்தீங்கன்னா போ நீச்சனே அப்படின்னு ஒதுக்கிறாதீங்க. அவன் மனசு ரஜோகுணம் தமோ குணத்தினால சேர்ந்து இருக்கு. அப்ப அந்த மனசை தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கெட்ட மனசு நல்ல மனசு இப்படி நம்ம சொல்றோம். அப்ப அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தமோ குணம் அதிகமாகும் போது நமக்கே கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏகாகிர சித்தத்துல இருந்து நழுவாம கீழே இல்லாம நம்ம அப்படியே மேலேயே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா சேஃப் ஜர்னி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல நித்திய சத்வஸ்தக, இன்னைக்கு உபதேசம் கீதால 2 நாளா பண்ணிட்டு இருக்கோம்ல. என்ன பண்ண? நித்திய சத்வஸ்தோபவ. கீதாச்சாரியர் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? நமக்கு எல்லாம் உபதேசம் பண்றாரு. எப்பவுமே நீ வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்திலேயே நிற்பாயாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, சத்துவம் ஞான சங்கேன பாரத சுக சங்கேன சாணக சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கீதால சொல்றாரு. இந்த சத்துவ குணம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. சத்துவ குணம் என்ன பண்ணணும்? எப்பவுமே சுகத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் சத்துவ குணத்திலேயே நிற்பாயாக அப்படின்னு உபதேசம். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து ரஜோ குணத்தோடையும் தமோ குணத்தோடையும் போகுதோ பாப்பியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தினால நமக்கே நடக்கும். எனக்கு நான் நல்லா இந்த விஞ்ஞானம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஓங்காரம் சொல்ல ஆரம்பிப்பேன்ல, ஓங்காரம் சொல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விவகாரமும் எனக்கு இருக்காது. சில சமயம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணு, நல்லா உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போதே 15 நிமிஷம் போனோடனே தெரிஞ்சு போயிடும். போச்சு மனசு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜபமே பண்ண முடியாது, நல்லா இழுத்துக்கிட்டு போகும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பேன், 3/4 மணி நேரம், ஒன்றும் தேராதுன்னு தெரியும். அப்படியே ஆசனத்தை உள்ள தள்ளிட்டு அப்படியே படுத்துருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. தூங்கிட்டு ஜபம் பண்றேன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருப்போம்? கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்போம். ஜபம் ஓடவே ஓடாது. அப்ப எனக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இன்னைக்கு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல ஆரம்பிச்சிருக்கான், எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு கிளாஸ் லீவ் விட்டுடலாம். ஏன்னு கேட்டா தமோ குணம் போச்சு அப்படின்னா கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் மோகமா இருக்கும். நான் படிச்சேனாவே படிக்கவே வராது எனக்கு. தமோ குணம் போச்சு அப்படின்னா குளரும், அப்படியே வந்து படிச்சேன்னா தப்பா படிப்பேன். நீங்களும் நினைப்பீங்க சாமி வந்து தப்பா படிக்கிறானே அப்படின்னு. அப்ப தப்பா படிக்கிறேன்னாவே என்ன அர்த்தம்? தமோ குணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையே. அதுக்கப்புறம் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சத்துவ குணம் போகும். ஜபமோ தியானமோ பண்ண நல்ல பிளசண்டா எதை சொன்னாலும் டக்குன்னு புரியும், டக்குன்னு எல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் சில சமயம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஆளுகிட்ட ஒரு மனுஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இதில் பத்தி இன்னைக்காவது பேசுவோம். திரும்ப நம்ம கீதா படிக்கும் போது இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். குணத்திரை விபாக யோகம் வரும். அதுல ஒவ்வொரு அம்சமும் பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. மனசுல சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. தேகத்துல சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். அப்ப இந்த தமோகுணம் வந்த மாத்திரத்துல நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, எனக்கே என்ன ஆகும்னு கேட்டா, சாஸ்திரம் எல்லாம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கோமா, அவ்வளவு பெரிய ரிஷியா இருந்தாலும் சரி, ரஜோகுணம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆக்ஷன்ல ஈடுபடும், ஐஸ்வர்யத்துல ஈடுபடும், ஆசைப்படும், காமக்ரோதம் உண்டாகும், இதெல்லாம் உண்டாகும். தமோகுணம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதர்ம காரியத்துல ஈடுபடும். முக்கியமானது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தமோகுணமான காரியங்கள் வரவே வரக்கூடாது. அதனால்தான் நம்ம சொல்றோம், தமோ குணமா இருக்கிற ஃபுட்டு சாப்பிடாதீங்க, தமோ குணமா இருக்கிற தண்ணி சாப்பிடாதீங்க, தமோ குணமா இருக்கிற மனிதர்களோட சேர்க்கை அதிகம் வச்சுக்காதீங்க, ஒதுங்கி போங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு தூரமா போயிடுங்க. அதுக்கப்புறம் தமோ குணமான தேசத்துக்கு வந்து போகவே போகாதீங்க. சில இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனீங்கன்னாவே உங்க எனர்ஜி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ற மாதிரி அது எனர்ஜி எல்லாத்தையும் லெவல்ல எழுதுக்கும். அந்த இடத்துல அந்த மனிதர்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்க அதர்மமா ஆயிடுவீங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல இருந்து ஒதுங்கி இருக்கணும். ஏன், தமோ குணம் என்ன பண்ணும், அதர்ம ஒண்ணு அதர்மத்துல பிரவருத்தி பண்ண வைக்கும். பிளேடு பக்கரி அவன் குணத்தை எடுத்துக்கலாமா. சத்துவ குணம் இருந்தாலும் ஒரு ஸ்திரியை பார்க்கும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஆஹா எப்படி அம்பாள் மாதிரியே இருக்காங்களே, இவங்க வேஷம் போட்டா சூப்பரா இருக்கும்ல, நல்ல ஒரு பட்டு சேரியை உடுத்தி ஒரு நல்ல ஒரு கிரீடம் வச்சு இது பண்ணா எப்படி இருக்கும், சாட்சாத்து துர்கையம்மன் மாதிரியே இருப்பாங்களே அப்படின்னு சத்துவ குணம் இருக்கிறவனுக்கு தோணும். அதே ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணை எடுத்துட்டு போயிடலாமா, தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும், தப்பா தோணும். அதுக்கப்புறம் அதே தமோ குணம் இருக்கிறவனுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வச்சு என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு அதர்மமா யோசிக்கும். வித்தரலாமா, கொண்டு போய் நகையெல்லாம் பிடிக்கலாமா, இது மாதிரி ஏதாவது விபரீதமா தோணும். அப்ப என்னன்னு கேட்டீங்க, இதெல்லாம் சாங்கிய காரிக்கா படிக்கிறவங்களே நான் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கா படிக்கும் போதே நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரே ஆச்சாரியரே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் கொடுக்குறாரு. ஒரே ஸ்திரீய பார்க்கும்போது 3 குணம் இருக்கிறவனுக்கு 3 விதமா தோணும். அப்ப தமோ குணம் இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதர்மமான சிந்தனை தான் வரும். நமக்கும் தோணும். எப்பெல்லாம் அதர்ம சிந்தனை வருதோ நீங்க இம்மீடியட்டா யோசிச்சுக்கணும், தப்பான சிந்தனை எல்லாத்துக்கும் இருக்குல்ல, 3 குணம் தானே, யாரும் பவித்திரம்லாம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனுஷன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த உருவம் நானதான். எல்லாரும் அப்படிதான், பாதி மனுஷன் பாதி மிருகம். அப்போ அதனால என்னன்னா, பாப சிந்தனை எப்பெல்லாம் உங்களுக்குள்ளார தலை காட்டுதோ, எட்டி பார்க்குதோ, அப்பெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கணும் தமோ குணத்தோடது, மனசு தமோ குணமா இருக்கு. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமோ குணம் வருதோ நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, டம்னு போய் என்ன பண்ணுங்க, தலையில இருந்து பச்சை தண்ணி எடுத்து டப்ப 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 4 பச்சை தண்ணி எடுத்து ஊத்துங்க. சில்லுன்னு ஒரு வாட்டரை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகுனா, தேகம் குளிர்ந்து போகும்போது மனசு குளிர்ந்து போயிடும். டக்குன்னு அந்த சிந்தனை மாறும். அப்படியும் மாறல அப்படின்னா எங்கேயாவது சாமிகிட்ட போயிட்டு, சாமி ஏதாவது ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா கோயிலுக்கு ஏதாவது போயிடுங்க. இது மாதிரி மாத்தினீங்க அப்படின்னா தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இல்ல தனியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, தனியா இருந்தீங்கன்னா இந்த மனசு அதர்ம சிந்தனை பண்ணி 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 மெதுவா அந்த சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில காரியமா பரிணமிக்க ஆரம்பிச்சு. அப்ப ஒரு தாட் ரொம்ப தப்பா வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை மாத்திக்கணும். அப்ப தமோ குணம் என்ன பண்ணும், அதர்ம ஒண்ணு. அதர்மம் வந்தவன மாத்திரத்துல என்ன வரும், அஜ்ஞான. அதர்ம அஜ்ஞான. இங்க உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்ம அஜ்ஞானன்னு போடணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தர்ம ஞானன்னு போட்டுக்கனா, இல்ல அடுத்து கரெக்டா போட்டுக்கிறேன். அதர்ம அஜ்ஞானம் கரெக்டா தான் போட்டு, கரெக்டா தான் போட்டு, கீழே இருக்கிறதா வேற. அதர்மத்தோட வரும். அதர்மம் மட்டும் இல்ல, அஜ்ஞானம் இருக்கும். அஜ்ஞானம் தான் இருக்கும். ரஜோகுணத்தை இந்த தமோ குணத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் விளங்காது, எதை சொன்னாலும் புரியாது, எந்த விஷயமும் ஞான விஷயம் எதுவுமே வராது, அஜ்ஞானத்திலேயே மூழ்கி போய் கிடக்கும். மோகம் அது. அது மட்டும் இல்லாம அவைராகிய. அவைராகியம் அர்த்தம், வைராக்கியம் எதுலையுமே உண்டாகாது. இதெல்லாம் பொய் தோணாது, இதெல்லாம் சத்தியம்னு நினைக்கும்.
அப்ப நமக்கு நினைக்கிறோம்ல, எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறோமா? அப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? தமோ குணத்துலதான் இருக்கோம். எல்லாம் சத்தியம் சத்தியம் நினைச்சு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதான் அஜ்ஞானம். அப்ப தமோ குணத்தோட. அதுக்கப்புறம் அனைஸ்வரிய. அனைஸ்வரியன்னா என்ன அர்த்தம்? அனைஸ்வரியம்ன்றதுக்கு அர்த்தம் தரித்திரம். எது தரித்திரம் சாமி? தரித்திரம்னா பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற தரித்திரம் இல்ல. தரித்திரம்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் பந்தப்படுத்தக்கூடியதோ அதெல்லாம் தரித்திரம். சுகமில்லாத ஜட வஸ்துக்களையே விரும்புறது. தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஊசி போனதெல்லாம் பிடிக்கும். 3 நாள் பதார்த்தம், 4 நாள் பதார்த்தம். அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் தாமசிக்கும். ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, சாமி டேட்டு போட்டு வச்சிருவோம் சாமி ஃப்ரிட்ஜில். ஐயோ 6 மாசத்து டேட்டு, 1 வருஷம் டேட் எல்லாம் இருக்கும் சாமி. டீப் ஃப்ரீசர்ல வச்சிடுறது. டீப் ஃப்ரீசர்ல டேட்டு போட்டு இது இந்த வத்த குழம்பு பாத்தீங்கன்னா போன மாசம் போட்ட வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ண வத்த குழம்பு. இந்த சப்ஜி போன வாரம் பண்ணது. அநேகமா அமெரிக்கால இல்லை, இங்கேயே அப்படிதான் நினைக்கிறேன். பூர்ணிமா அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொண்டு வரும்போது அப்படித்தானே பண்ணுவீங்க இல்லையா? டேட்டு போட்டு பண்ணுவீங்கல்ல. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் இல்லையா? நிறைய வீட்டுல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எடுத்து டேட்டை போட்டு பழச வச்சு அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமோ குணம். நான் பண்ணுவேன் அப்பப்போ. நேற்று சமைச்சதான் இன்னைக்கு சமைக்க போறேன். தமோ குணம். அப்ப பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அனைஸ்வரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தரித்திரமான விஷயங்களை குளிக்காம இருக்கிறது தரித்திரம். நிறைய பேர் பிரஷ் பண்ணாமே சாப்பிட்ற ஆட்கள்லாம் ஊர்ல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட். அப்ப ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரஷ் பண்ணாம காஃபி குடிக்கிறது, பிரஷ் பண்ணாம பெட் காஃபி, பிரஷ் பண்ணாமே பாத்தீங்கன்னா 11 மணிக்கு குளிக்கிறது, அதுக்குள்ளார எல்லாத்தையும் உள்ள விட்டுறது, குளிக்காமையே இருக்கிறது, அழுக்கு துணியை போட்டுக்கிறது. இதெல்லாம் தரித்திரம். இதெல்லாம் அனைஸ்வரியம் அப்படின்னு பேர். இதெல்லாம் யாரோட தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தமோ குணத்தினால உண்டாகும் போது என்ன பண்ணுதுன்னா உபகம் பவத்தி அப்படின்னா அந்த காரியங்களை நோக்கி அழைத்து செல்வதாக ஆகின்றது. உபகம் அப்படின்னா சமீபத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. அப்ப தமோ குணம் மேல வர 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 நமக்கு என்ன தெரியும்? அதர்ம சிந்தனையை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போகும், அஜ்ஞானத்தை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போகும், அதுக்கப்புறம் அவைராக்கியத்தை நோக்கி கொண்டு போகும், வைராக்கியம் இன்மையாயிடும், சத்தியம் நினைக்க ஆரம்பிச்சுவோம். அதுக்கப்புறம் அனைஸ்வரியம் சொல்லக்கூடிய தரித்திர விஷயங்கள்லயே நமக்கு கொண்டு போகும். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பகல்ல எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீபம் போட மாட்டாங்க. ராத்திரியில விளக்கு வைக்குது அப்படின்னா தரித்திரம் கொடுக்காது. நிறைய வீட்டுல சொல்லுவாங்க தீபம் போடுங்க அப்படின்னு. யாருக்கும் தீபமே போட மாட்டாங்க. அப்ப தரித்திரம். அதெல்லாம் தரித்திரம். ஒரு நல்ல கோலம் போட மாட்டாங்க, தரித்திரம். அது முன்னாடி பாத்தீங்கன்னா செப்பலா கிடக்கும், வீட்டுக்கு முன்னாடி செப்பலா போட்டு வைக்கிறது. தரித்திரம் இல்லாம என்னது? அழுக்கா இருக்கிறது. இதெல்லாம் தரித்திரம். இதெல்லாம் தாமச குணங்கள். இதுல கொண்டு போய் விட்டுரும். இது பாத்தீங்கன்னா எது அப்படின்னா மூட பூமி. அப்ப முதல் பேர இது பாத்தீங்கன்னா லைன் க்ஷிப்தத்தை சொல்லிச்சு. ரஜோ பிரதானம் க்ஷிப்தம், தமோ பிரதானம் மூடம். மூணாவது சொல்லுது ததேவ. ததேவ அர்த்தம் அந்த சித்தமே. ததேவ சித்தம் அப்படின்னா அந்த சித்தமே. பிரக்ஷீண மோக ஆவரணம். பிரக்ஷீண மோக ஆவரணம். நல்லா பாத்தீங்கன்னா பிரக்ஷீண மோகம் தமோ குணம் பாத்தீங்கன்னா நல்லா நாசமாகுது. ஆவரணம் பாத்தீங்கன்னா நல்லா நாசமாகுது. இந்த மூடத்துல இருந்துச்சுல்ல, மூடத்துல 70% தமோ குணம் சொன்னோம். அந்த தமோ குணம் பாத்தீங்கன்னா நல்ல மோகம் பாத்தீங்க அப்படின்னா நீங்கிச்சுன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் மெதுவா 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 இந்த 1 வருஷம் பாடம் கீதை, பகவத்கீதையா இருக்கட்டும், யோக சாஸ்திரமா இருக்கட்டும், நல்ல ஒரு ஜபத்தை பவித்திரம் பண்ணக்கூடிய இந்த ஓங்கார ஜபம், பிராண உபாசனை, இதெல்லாம் நித்திய ஒரு யோகாசனம், இதெல்லாம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நித்திய சந்தியா வந்தனம், இதெல்லாம் வச்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா நித்தியம் நம்ம என்ன பண்றோம்? அந்த தமோ குணம் இந்த மனசுக்கு வராம தடுக்கிறது. இந்த தமோ குணம் பாத்தீங்கன்னா வராம பிரக்ஷீணன்றதுக்கு அர்த்தம் நல்லா பாத்தீங்கன்னா நீங்கும் போது மோகம் நீங்குது. மோகம் எப்ப நீங்கும் அப்படின்னு கேட்டா குருநாதர் பாடம் கேட்க ஐயோ நம்ம சத்துவ குணத்துல நிக்கல, அப்ப தமோ குண காரியம் பண்றோம். நான் இப்ப திட்டுறதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? ஒருத்தர் சாமி நான் இது சொல்லிட்டு இருந்தேன். குணத்திரை விபாக யோகம் பேசிட்டு இருக்கும்போது நாங்களும் ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம், பாலிஷாலாம் பேச மாட்டோம். அப்ப பாலிஷா பேசாம இது என்னன்னா சாஸ்திரம் தர்ப்பணம்னு சொல்லுவோம். சாஸ்திரம் கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி.
நம்ம சாஸ்திரத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்மளை பத்தி அப்படியே தெரிஞ்சிடும், ஸ்கேன் பண்ண மாதிரி தெரியும். ஐயோ நம்மளதான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப நான் பேசின விஷயமே நிறைய பேர்ட்ட இருக்குமா, நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்னது சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே சொல்றாரோ அப்படின்னு இருக்கும். சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எல்லாத்த பத்தியும் பேசும். ஒரு சுவாமிகிட்ட வந்து நான் இதை சொன்னோன்னு அவரால் கம்பனம் ஆயிட்டாரு. ஒரு சன்னியாசி, என்னோட சிஷ்யர் ஒருத்தர், சாமி சாமி ரொம்ப டீட்டெயில் பண்ணாதீங்க சாமி, போங்க சாமி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போக சாமி. ஏங்க போக மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஓஹோ நம்மள்ட்ட இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தாண்டி வரணும். அதெல்லாம் நீக்கணும் நம்ம, முக்கியமானது. அப்போ யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரமும் நல்ல சாஸ்திரம், சாத்விக சாஸ்திரம் கேட்கறதுனால இந்த மோகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மோகம், இந்த உலகம் சத்தியம், இது மாதிரிலாம் நிறைய மோகங்கள் இருக்கும். நம்மளை பத்தி தெரியாது, எதை பத்தியும் தெரியாது. இந்த மோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்கும் போது ஆவரணம்னு பேர். மோகம் என்னது, ஆவரணம், மறைப்பு. அந்த மோகம்னு சொல்லக்கூடிய மறைப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்குதுன்னு என்ன அர்த்தம், தமோ குணம் நியூட்ரலைஸ் ஆகுது. 70% இருந்த தமோ குணம் மெதுவா 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 நீங்கும் போது சர்வத்தக பிரத்யோதமானம் அனுவித்தம். சர்வத்தக அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் மெதுவா 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 சாத்விக குணங்களா ஆகுது. அந்த சாத்விக குணங்களா ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷிப்த பூமியில இருந்து விக்ஷிப்த பூமிக்கு வர அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சத்விக குணம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொன்னோம், மூட பூமியில 5-10% தான் இருக்கும் சத்துவ குணம். க்ஷிப்த பூமியிலே என்ன இருக்கும், 10% தான் சத்துவ குணம் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த பூமியை பிராப்தி பண்ணும் போது 40% சத்துவ குணம் வந்துருச்சு. நல்லா மெதுவா மெதுவா அனுஷ்டானம் பண்ண 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 மந்திர ஜபம், அதே மாதிரி அனுஷ்டானம் யோகாபியாசங்கள், அதே மாதிரி நல்ல சத்துவ குணமான கிரந்தங்களை கேட்கறது, இதை பண்ண பண்ண 10 இருந்து 15, 20, 20, 25, 30, 35, 40% வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவலா ஆயிடுச்சு. அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ குணத்தினால தமோ குணம் என்ன ஆயிடுச்சு, மெதுவா 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 கம்மியாயி 10%க்கு தமோ குணம் வந்துருச்சு. இந்த 10% தமோ குணம் வரும்போது மீதி என்னது, 40% சத்துவ குணம், 10% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம், மீதி 40% ரஜோகுணம், 50%. அப்படி இருக்கும் போது அந்த பூமிக்கு என்ன பேருனா விக்ஷிப்த பூமின்னு பேரு. தமோ குணம் ரஜோகுணம் 50%, 40% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் ஆயிடுச்சு. 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமோ குணம் ஆயிருக்கு. ரஜோகுணம் வந்து 50%, சத்துவகுணம் 40%. அப்ப என்ன ஆகும், 40% வரும்போது உங்களுக்கு ஞானம் வருமா, அந்த ஞானம் இருக்கும். மெதுவா மெதுவா ஞானம் வர ஆரம்பிச்சிருக்கு, பிரகாசம் ஆரம்பிச்சிருச்சு, 40% பிரகாசம் வந்துருச்சு. அப்படி வரும்போது இந்த சாஸ்திரத்துல இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். எந்த சாஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பண்ணுனா இது கிடைக்கும், அதை பண்ணுனா அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல. கர்மகாண்டிகளுக்கு எல்லாத்துக்கும், பரிகார பூஜைகள் பண்றவங்க எல்லாத்துக்கும் எந்த கோயிலுக்கு போலாம், எந்த கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆசை வருமா? அதே மாதிரி நிறைய திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சித்திகள் மேல ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருனா விக்ஷிப்த பூமி. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், நல்லா எழுதி உங்க இதுல வச்சுக்கோங்க. என்னுடைய குணம் என்ன, நம்ம எல்லாம் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 50% ரஜோகுணம், 40% வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணம், 10% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாடம் கேட்க முடியாது. ஆயிடுச்சா? விக்ஷிப்த பூமியில நம்ம இருக்கோம். சரி, இந்த விக்ஷிப்த பூமியில இருக்கும்போது என்ன ஆகுனா, சர்வதக பிரத்யோதமானம் பிரகிருஷ்ட ரூபேன தியோத்தமான். 40% இருக்கா, லைட் தெரியும், சுத்தி இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியும், சொர்க்கம் தெரியும், பிரம்மலோகம் தெரியும், இதெல்லாத்தையும் பத்தி ஒரு நாலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. நான் இப்ப பாடம் எடுக்க 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 உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த விஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தக பிரத்யோதமானம். இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா அறிபவன் யாருன்னு தெரிஞ்சிடும். நான் கான்சியஸ்னஸா இருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறதெல்லாம் திருஷ்யங்கள், அறியப்படும் வஸ்துக்கள், இத வந்து அறியிற ஞானம்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40% லைட் இருக்கிறதுனால எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. இன்னும் ஃபுல் பிரைட் வரல. 40 வாட்ஸ் நம்மளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் அது மாதிரி சொல்றோம்ல. நம்மளதெல்லாம் 100 வாட்ஸ் இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 40 வாட் பல்பு டிம்மா தெரியும். ஆனா தெரியுமா? எல்லாம் தெரியும். ரூம்ல இருக்கிறது எல்லாம் தெரியும். என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாம் தெரியும். அதே மாதிரி நமக்கு தெரியுமா அப்படின்னா அந்த பாடம் நடக்க 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 உங்களுக்கு ஒரு பெருசா ஒரு இது வரப்போகுது. தமோகுணம் கம்மியாயிடும். மெதுவா நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் தெரியும். நான் திரஷ்டான்னு சாஸ்திரம் சொல்லுது. இது எல்லாம் திருஷ்யம்னு சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு ஞானம் வேணும். ஞானம்னா இதுதான். திருக்கையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்கறது தான் ஞானம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிச்சு பார்க்கறது தான் ஞானம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சோம். தெரிய ஆரம்பிச்சதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வதா பிரத்யோதமானம். பிரதித்யோதமானம்னு பேர். பிரத்யோதமானம்னு என்ன அர்த்தம்? பிரதித்யோதமானம் இல்லைன்னா பிரத்யோதமானம். பிரத்யோதமானம்னா நல்லா பிரகாசிக்கிறது. சுத்தி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அணுவித்தம் ரஜோ மாத்திரையா. என்ன ப்ராப்ளம் சுவாமினா 40% தாங்க சத்துவகுணம். மீதி இருக்கிறது என்னது? ரஜோகுணம். 50% ரஜோகுணம் இருக்கா எல்லாத்துட்டையும். இப்ப கிளாஸ் முடிஞ்சோன்னு அவங்கவுங்க என்ன பண்ணுவீங்க? பரபரன்னு வேலையில இறங்குவீங்களா? நாள் ஃபுல்லா காரியம் தானே பண்ணிட்டு இருக்கோம். நாய் ரஜோகுணம். நம்ம எல்லாம் நாய் தான். இங்க அங்க அங்க இங்க என்ன பண்ணணும்னு தெரியாம ரொம்ப ரஜசிக்கா காரியம் பண்ணிட்டு இருப்போம். நானே முடிச்சதுக்கு அப்புறம் பரபரன்னு காரியம் பண்ணுவோம். அப்ப இந்த ரஜோகுணம் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? ரஜோகுணம் அதான் சொல்றாரு, அணுவித்தம் ரஜோ மாத்திரையா பிரத்யோதமானம். அணுவித்தம் ரஜோ மாத்திரையா. இந்த ரஜோகுணத்தோட இந்த சத்துவகுணம் சேருது. 50% ரஜோகுணம் சேர்ந்த மாத்திரத்துல ஆனா 40% சத்துவகுணம். அப்ப என்ன அர்த்தம்? 40% சத்துவகுணம், 50% வந்து ரஜோகுணம். 10% ரஜோகுணத்துல அதிகம் இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா எதுலெல்லாம் பிரவருத்தி உண்டாகும்? தர்மத்துல பிரவருத்தி பண்ணுவோம். நம்ம பண்றது ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ணுவோமா? போய் நம்ம யாரும் அயோக்கியத்தனம் பண்ண போறது, நம்ம யாரும் அதர்ம காரியத்துல போய் பிரவருத்தி பண்ண போறது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான் பண்ணுவோம். கோயிலுக்கு போவோம், அன்னதானம் பண்ணுவோம், நிறைய வந்து ஹோமங்கள் பூஜைகள் போவோம், மந்திர பாராயணம் பண்ணுவோம், அங்க போலாம் இங்க போலான்னு சத்சங்கத்துக்கு போவோம், ஊர் சுத்துவோம், கோயிலா சுத்துவோம், நிறைய காரியம் பண்ணுவோம். என்ன காரியம்? அது எல்லாம் தர்ம காரியம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல பிரவருத்தி பண்ணுவோம். இந்த புக்கை வச்சு உருட்டிட்டு இருப்போம். பகவத்கீதையை திரும்ப மெமரைஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த யோக சாஸ்திரம் புரியலையேன்னு உட்கார்ந்து யோக சாஸ்திரத்தை பரபரன்னு எழுதுவோம், கேட்போம். இந்த ஞானத்தெல்லாம் அடையிறதுக்கான பிரவருத்தி நடந்துகிட்டே இருக்கும். தர்மத்துல பிரவருத்தி நடக்கும், அதே மாதிரி ஞான பிரவருத்தியும் நடக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வைராக்கியமும் நடக்கும். சில சமயம் ஒண்ணும் வேணாங்க, வாழ்க்கையே ஒண்ணும் இல்லை மிஸ்ஸா அப்படின்ட்டு இழுத்து போத்திட்டு இழுத்து கதவெல்லாம் மூடிட்டு உட்கார்ந்து முனிவனா உட்கார்ந்து ஜபம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். நம்ம தான் விரதம் இருக்கிறேன்னுவோம், ஜபம் பண்றேன்னுவோம், வீட்டுல இருக்கவனா பார்த்துட்டு போவான், என்னாச்சு இந்த ஜீவன் வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு அப்படி, வாழ்க்கையே சூரியன் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பெரிய பரம வைராக்கியெல்லாம் பேசுவோம். எத்தனை நாள்? ஒரு நாள் தான் பேசுவோம், மறுநாள் பழையபடி போயிடுவோம். இதெல்லாம் நம்மளை பத்தி பேசுறது. நம்ம கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்ஷிப்தம்னு பேர். அப்ப தர்மத்துல பிரவருத்தி, ஞானத்துல பிரவருத்தி, வைராக்கியத்துல பிரவருத்தி. வைராக்கியம் என்ன நடக்குது? ஆசையே இல்லாம இதை பண்ணலாம், ஒண்ணு வேணாச்சு, எது வேணாச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கூடவே வந்து பாத்தீங்கன்னா சித்திகள் இருக்குல்ல, அனிமாதி ஐஸ்வர்யங்கள். அந்த ஐஸ்வர்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவருத்தி ஏற்படும். பரந்தா நல்லா இருக்கும்ல. அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிராகம்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்கிய காரிக்கால எடுத்து சொல்லியிருக்கேன், நான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், எடுத்து பார்த்துக்கேன். அப்ப ஐஸ்வர்யங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்கான இச்சை வந்து பாத்தீங்கன்னா, அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, தர்மத்துல பிரவருத்தி இருக்கு. நான் தான் சொல்லுவேன், நாங்க கர்ம காண்டத்தை இன்னைக்கு கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, காலையில பகவத்கீதையை கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம்ல. யாவிமா புஷ்பிதா வாசாம் பிரவதந்தி விபஸ்திதக
வேதவாத ரதா பார்த்த நாண்யதஸ்தீது வாதினக. கீதால வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்லோகங்கள், 2:42, 43, 44, 2வது சாப்டர்ல. சுவாமி எப்படி சுவாமி வேதத்துல இருக்கிற கர்மங்கள்லாம் கண்டனம் பண்றீங்க அப்படின்னா, கர்மம் ஏன் கண்டனம் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கர்ம காண்டம் எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யத்துல இச்சையை உண்டு பண்ணு. ஆசை ஆசை ஆசை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல ஆசைப்படுற மாதிரி லௌகிகமான கர்மம் பண்ணிட்டு இருக்கான். வைதிகத்துல இருக்கிற கர்மங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, தேவலோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்களை அடையறதுக்காகவே காரியம் இல்லை. ஏப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பிறந்தாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பறக்கிறதுக்கான சாமர்த்தியம் கிடைச்சோம். அனிமா மகிமா லகிமான்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லை. அங்க வந்து நீங்க பெர்த் எடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு புஷ்பக விமானம் வந்துடும். ஆகாசத்துல நீங்க பறந்து போலாம். இங்க என்னெல்லாம் அவைலபிலிட்டி இல்லையோ அதெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பை பர்த்தே உங்களுக்கு பிராப்தி ஆயிடும். அப்ப ஏன் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு கர்மங்கள் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர்ய இச்சையினால. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அவங்க எல்லாம் எந்த கேட்டகரி அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ஷிப்த பூமி. நிறைய தர்மிகள், நான் வந்து என்ஜிஓஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ஜிஓஸ் எல்லாம் பார்த்தாவே எனக்கு கடுப்பா வரும். உண்மையிலே சொல்றேன், என்ஜிஓஸ் ரொம்ப கடுப்பா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சத்தியத்துவம் கொடுத்துருவாங்க. சாகர வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த லோகத்துக்காகவே கர்மம் பண்ணிட்டு இருப்பான். நாய் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு அம்மா இங்க இருக்காங்க, நாய் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் என்ன பண்ணுவான், எக்காலஜி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எக்காலஜி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இது மாதிரி தர்ம காரியங்கள் நிறைய பேர் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தேன். நான் ஒன் சைடு சூப்பர், ஆனா அதுலயே நின்றுட்டீங்கன்னா என்ன ஆயிடும், வேஸ்டா போயிடும். பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போயிடும். ஜீவனை வந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், புண்ணிய கர்மாவாயிடும். அப்ப நிறைய பேர் ஆக்டிவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ஜிஓவோட காரியங்கள் நிறைய பண்றாங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய பண்றாங்க, தர்ம காரியம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு சுவாமி இப்போ வருவார். அந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர் ஃபுல்லா சுத்துவார். நல்ல அற்புதமான சுவாமி, சின்ன விஷயங்கள இருந்தவர். நல்ல சுவாமி, நல்ல சாது. நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் என்கிட்ட வந்து பார்ப்பார். நல்லா இருப்பார். டக்குன்னு 10 நாளுக்கு மேல அவர் இங்க இருக்க முடியாது. டக்குன்னு வேற இடத்துக்கு போவார். இங்க இருந்து மதுரா போவார். மதுராவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் போவார். ஹிமாலயஸ்ல இருந்து காசி வருவார். காசில இருந்து திரும்ப இங்க வருவார். பாண்டிச்சேரி போவார். அங்க இங்க போயிட்டே இருப்பார். ஆனா அவர் போற இடம் எல்லாமே நல்ல இடம் தான். அவர் பண்ற பிரவருத்தி எல்லாமே நல்ல பிரவருத்தி தான், ஞான பிரவருத்தி தான் பண்ணுவார். ஆனா ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். நான் தான் யோசிப்பேன், ஒரு இடத்துல இருக்க முடிய மாட்டேங்குது பாவம். நல்ல அற்புதமான ஞானம் இருக்கு, நல்ல வைராக்கியம் இருக்கு. பேசாம ஒரு இடத்துல இருந்து சொஸ்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே காரியத்தை இது பண்ணும்போது மனசு ஷட் டவுன் ஆகிட்டே வரும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தர்ம பிரவருத்தியில பண்றாங்க வைதிகர்கள் எல்லாம், என்ஜிஓஸ் எல்லாம். ஞான பிரவருத்தியில பண்ற சாதுக்களும் நிறைய ஞானத்தை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களே குரூப்லயே 30 வருஷமா தேடிட்டு இருக்கீங்கல்ல. எங்க சத்சங்கம், எங்க சாமியார் பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா உடனே போய் சத்சங்கத்துக்கு கேட்கலாம்னு ஏகப்பட்ட பேர் அலைஞ்சு தெரிஞ்சு கேட்கறோம்ல. கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேணுகுடி கிருஷ்ணன் இவங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் சொல்றவங்க கூடயே யாத்திரையெல்லாம் போறாங்க. அந்த கதா காலட்சேபத்துக்காகவே தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் தானே அங்கெல்லாம் இருக்கு. அந்த பிரவருத்தி தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான பிரவருத்தி. அப்ப தர்மத்துல பிரவருத்தி, ஞானத்துல பிரவருத்தி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்துல பிரவருத்தி. விஷய சுகங்கள்லாம் விடுறோம்ல, விஷய சுகத்தை விட்டுட்டு தானே நம்ம ஞானத்திலயோ தர்மத்திலயோ பிரவருத்தி பண்றோம். அப்ப வைராக்கியம் இருக்கும். ஆனா கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய இதுக்கு ஐஸ்வர்யத்துல அனிமாதி சித்திகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இச்சை இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய உபகம் பவதி. உபகம்னா அதை நோக்கி உங்களை என்ன பண்ணும், லீடு பண்ணி கொண்டு போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த பூமி. இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லியாச்சு. விக்ஷிப்த பூமியோட விக்கெட்டும் நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்கலாம். அப்போ நமக்கு அன்வான்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூட பூமிக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி ரஜோகுணம் ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாகும் போது அது என்ன பண்ணுவோம், ராகத்வேஷத்துல கொண்டு வந்துடும். மூடத்துல கொண்டு வந்துடும், முட்டாள்தனத்துல கொண்டு மூர்க்க அவஸ்தை கொண்டு போயிடும். எது தமோ குணம். ரஜோகுணம் என்ன பண்ணுவோம், ஆசையை தூண்டி 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 கர்மத்துல கொண்டு போய் உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நியூட்ரலாவே இருக்கணும். இந்த ரஜோகுணம் நம்மள்கிட்ட 50% மேல போயிடக்கூடாது. 50க்கு மேல கொஞ்சம் மீட்டர் ஏறினாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா இந்த தர்ம காரியங்கள்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, வேற காரியத்துக்கு போயிடும். மெதுவா பாப்ப கர்மத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க. அப்ப இந்த ரெண்டுத்துல மூட பூமியும் நமக்கு அன்வான்ட், அதே மாதிரி
க்ஷிப்த பூமியும் அன்வான்டட். இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷப்த பூமி. நமக்கு பேரு தான் ஒரு பேர் இந்த சொசைட்டி சொல்லும், ரொம்ப நல்லவருங்க அவரு. நம்ம சொல்லுவோம் உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறோம்ல, ரொம்ப நல்லவருங்க அவரு அப்படின்னு. மலையாளத்துல என்ன சொல்லுவீங்க நல்லவருக்கு? நல்லவர் தான். அப்ப வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர்னால ஒண்ணும் ஆகாது. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களை எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காரியம் எல்லாம் பண்ணாதீங்க, ரஜோகுணம் அது, தர்மம் அது, புண்ணியம் கொடுத்துரும். புண்ணியம் கொடுத்து மேல சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப திரும்ப மேல கீழே அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லவனா இருக்கிறதுல இருந்து திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நல்லவன்ல இருந்து அடுத்த நிலைக்கு போகணும், ஏகாகிர பூமிக்கு போகணும். அப்ப ஏகாகிர பூமிக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அபியாசங்கள், ஏக பிரத்திய அபியாசமா இருக்கட்டும், ஓங்காரத்தை சொல்றதா இருக்கட்டும், உபாசனைகள் பண்றதா இருக்கட்டும், கண்ட காரியத்துல ஈடுபடாதீங்க. அது தர்மம். தர்மத்தை பண்ணி மண்ணாங்கட்டி எதுக்காக யூஸ் ஆக போகுது? தூக்கி ஓரமா போடுங்க, எல்லா கர்மத்தையும் தூக்கி ஓரமா போடுங்க. அபியாசத்துல இருங்க. 60 வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஏகத்தத்துவ அபியாசம் ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு பேசாம சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டு, இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல, 40% நம்மகிட்ட ஒரு சத்துவ குணம் இருக்கா? இந்த 40% சத்துவ குணம் இருக்கு, 50% என்ன இருக்கு? ரஜோகுணம் இருக்கு. இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சத்துவ குணத்தை மெதுவா 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 70% வரைக்கும் சத்துவ குணத்தை கொண்டு வரும். அப்ப சத்துவ குணம் அதிகமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரஜோகுணத்தை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே வரும். ரஜோகுணம் நியூட்ரலைஸ் ஆக 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 சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா 40, 45, 50, 55. சத்துவகுணம் என்ன பண்ணும்? செயலின்மை, காரியம், அங்க பிரவருத்தி இருக்காது. பிரவருத்தி பண்ணினீங்கன்னா ரஜோகுணம் அதிகமாகும். பிரவருத்தியை கம்மி பண்ணிட்டு சுவாத்தியாயத்திலையும் ஓங்கார ஜபத்திலையுமே இருந்தீங்க அப்படின்னா, நாம ஜபம், உபாசனைகள்ல, தியானங்கள்ல இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மெதுவா சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரஜோகுணத்துல இருந்து வித்ரா பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விக்ஷிப்த பூமி, நல்லவர்கள், நல்லவர்கள், தர்மிகள் நம்ம சொல்றோம். ரொம்ப தர்மிங்க, தர்மாத்மாங்க அப்படின்னு. இங்க வந்து மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்லைட்டன்மெண்ட்டுக்கோ இல்ல வந்து மோட்சத்துக்கோ தர்மாத்மாலாம் யூஸ் இல்லை. சொசைட்டில வேணா உங்களுக்கு பேர் கிடைக்கும், நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதனால வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் மோட்ச மார்க்கத்துல வாங்க முடியாது. அப்ப அடுத்த லெவலுக்கு நம்ம பிரிஸ்கிரைப் பண்றது என்னன்னா, ஏகாகிர சித்தம் தான் நம்ம அடைய வேண்டியது. ஏன்னா ஏகாகிர சித்தத்துலதான் என்ன உண்டாக போகுது? சம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய 6 சமாதிகள் உண்டா. சவிகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய 6 சமாதிகள். அப்ப அதனால வந்து இந்த 6ல எதையாவது நம்ம பிராப்தி பண்ணாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய லோக்கங்களை, ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுலாம் நடக்கும். அதனால மெதுவா ரஜோகுண காரியங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டே. நாளைக்கு நம்ம ஏகாகிரத்தை பத்தி பார்க்கலாம். 3 நாள் ஹாலிடே, சதுர்தசி, அப்புறம் பௌர்ணமி, வந்து பௌர்ணமி பிரதமா. 3 நாள் பாடம் படிக்க மாட்டோம், 3 நாள் கழிச்சு வந்து பார்ப்போம். சரியா? ஹரி ஓம் ஹரி ஓம். இன்னைக்கு கேனோபனிஷத்து கிளாஸ் இல்லை ஜி இன்னைக்கும். ஏன்னா இது சதுர்தசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பாடம் வேண்டாம். நம்ம சதுர்தசிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்யால இருந்து கேனோபனிஷத் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். 14வது சாப்டர் யாராவது பகவத்கீதை இருந்துச்சு அப்படின்னா சும்மா டிரான்ஸ்லேஷன் ஒர்க் மட்டும் இருந்தாலும், வியாக்கியானம்லாம் படிக்க வேணாம். ஸ்லோகம், ஸ்லோகத்தோட அர்த்தம், ஸ்லோகம், ஸ்லோகத்தோட அர்த்தம். இது வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா 14th சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு விஷன் கிடைக்கும் இந்த 3 குணங்களை பற்றி பார்க்கலாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.